டு ரசனை யூடியூப் சேனல் நேயர்களே. நெல்லுக்கு பாயும்போது தண்ணி புல்லுக்கும் பாஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி பெரிய பெரிய சேனலில் வீடியோ பார்த்து நீங்கள் ஓய்வெடுக்க போகும்போது இந்த ரசனை யூடியூப் சேனலில் வர்ற வீடியோவையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. தேங்க்யூ வெரி மச். வாப்பா அரைமணிதா, எப்படி இருக்க? என்ன சார், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? மேலேருந்து கீழே வரைக்கும் ஒழுங்காக தான் சார் இருக்கேன். என்ன போய் அரை மனுஷங்க பார்க்கறதுக்கு வேணா நீ முழு மனுஷனாக இருக்கலாம்ப்பா. ஆனால் பக்குவத்தில் நீ அரை மனுஷன் தானே, அதை சொல்ல வந்தேன், புரிஞ்சுக்கோ. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னே எனக்கு புரியலை சார். புரியாதுப்பா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. புரியும்படியாக சொல்லுங்கள் சார், புரிஞ்சுட்டு போகிறேன். கண்ணா, நீ நல்லா இருக்கட்டுமேன்னு அப்பா இல்லாத உனக்கு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல குணமுள்ள பொண்ணை கட்டி வச்சம்பாரு. நீ நல்லா இருக்கட்டும்னு நீ வச்சு வாழ்ந்தியா? செய்யலையே. அந்த பொண்ணை அடிச்சுலாம் துரத்தி விட்டுட்டா உன் அம்மா விட்ட பார்த்து. இதெல்லாம் நல்ல மனுஷன் செய்கிற செயலாடா. இப்போவாது புரியுதா நீ என்ன செஞ்சுருக்கேன்னு? அதை தான் சொல்ல வந்தேன். புரியுது சார், புரியலைன்னு சொல்லலை. எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவதம் பேசிக்கிட்டு இருக்கா. கெட்டின புருஷன் ஒரு தடம் கூட மதிக்காமல் வைக்காமல் சார், இந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா சார் உங்களுக்கு? அடேங்கப்பா அடேங்கப்பா, இவருக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கான், பொல்லாத கல்யாணம். ஒரு வருஷத்தில் இவர் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாரான். போடா போக்கிரி பயலே கோட்டிக்காரா. தம்பி, கல்யாணமான ஒரு பொண்ணும் பையனும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சது 5 வருஷம் ஆகும் அப்பா. 5 வருஷம் ஆகும். ஒரு வருஷத்தில் வாழ்ந்து சலிச்சு போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. வாழ்க்கை சலிக்கக்கூடாதுப்பா. சலிக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை, சாதிக்கிறதுக்கு தான் வாழ்க்கை. அதை தெரிஞ்சுக்கோ. எது சொன்னாலும் எதிர் பேச்சு பேசுகிறா சார். எதை கேட்டாலும் எதிர் கேள்வி கேட்கா சார். என்னைய ஜெயிக்கணும்னு தான் நினைக்காளே ஒழிய என்கிட்ட தோற்று போகணும்னு நினைக்க மாட்டேக்கா சார். வேறு என்ன சார் அவள் பொண்டாட்டி? தம்பி, உன்னை யார் ஜெயிக்கணும்னு நினைக்கா? நீ தொட்டு தாலி கட்டினா உன் பொண்டாட்டி உன்னை ஜெயிக்கணும்னு நினைக்கா. ஜெயிச்சுட்டு போறா, அதில் என்னப்பா இருக்கு? கண்ணா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பொண்டாட்டிக்கிட்ட தோக்கணும். பொண்டாட்டியை ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா வாழ்க்கையில் தோற்றுவேன். அப்புறம் வாழ்க்கை எதுக்கு? வாழ்க்கையில் நீ எதுக்கு? இதுதான் சூட்சமம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. சொல்லி காட்டுதான் நினைக்காத. நீ நல்லா இருக்கணும், உனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் ஆளும் கடைசி ஆளும் நான் தான். புரியுதா? என்னை தவிர உன்னை பற்றி உனக்கு எவனும் அப்படி நினைக்க மாட்டான். உன்னை அரிசின்னு அள்ளி பார்ப்பாரும் கிடையாது, உமீன்னு ஊதி பார்ப்பாரும் கிடையாது. புரியுதா உனக்கு? ஏன்பா மனைவியை ஏன்பா பெட்டர் ஆஃப்னு சொன்னாங்க? தண்ணில் பாதி மனைவி. இந்த மனைவி கிட்ட தோற்று போடா, வாழ்க்கை இனிக்கும். இனிக்கிற வாழ்க்கையை வாழ பழகிக்கோ. புரியுதா? இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இனிமேல் உன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். நீ உன் பொண்டாட்டியோட வரலன்னா. சார், இப்போ தான் சார் என் மூளையிலே பழுப்பு எரியுது. நன்றி சார். சார், உங்களுக்கு நான் என்றைக்கும் மரியாதை கொடுப்பேன் சார். எனக்கு கண்கண்ட தெய்வம் சார் நீங்கள்.